ஸ்பாய்லர் இல்லாமல் சொல்லிடுறேன், ஓகேவா? ஆக்சுவலாக ஸ்பாயில் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை ப்ரோ. ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே. ஸோ இந்த மூவி பற்றி சொல்லணும் அப்படின்னா, இது வரைக்கும் வந்துட்டு நம்ம ஸ்பைடர்மேனை வந்து கைண்டாக, அதுக்கப்புறம் ரொம்ப சாஃப்டான பர்சனாக தான் வந்து பார்த்துருப்போம். பட் இந்த மூவியில் ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்பைடர்மேனை வந்துட்டு நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் மாஸ் பண்ணிட்டாங்க. நிஞ்சாஸ் கூட வந்துட்டு ஒரு ஃபைட் வரும். அந்த ஃபைட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபியூ மினிட்ஸ் தான், பட் ஐ ஆம் இம்ப்ரெஸ்ட் ப்ரோ அப்படின்ற மாதிரி இருந்தது அந்த ஃபைட் சீக்வன்ஸ். அண்ட் இந்த மூவி பார்க்கணுன்னா நீங்கள் பனிஷர் பார்த்துருக்கணும், டேர்டெவில் பார்த்துருக்கணும், ஹல்க்கு பார்த்துருக்கணும் அப்படிலாம் சொல்லுவாங்களே. ஆக்சுவலாக ஹல்க்குனா யார், ஃப்ராங்க்னா யார் அப்படின்னு தெரிஞ்சாலே போதும், நீங்கள் இந்த மூவியை வந்துட்டு பார்க்கலாம். பட் இதுக்கு முன்னாடி வந்த ஸ்பைடர்மேன் மூவிலாம் நீங்கள் பார்த்துருக்கணும். சாடி சிங்க்கு வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர் மார்வல் வந்து கொடுத்துருக்காங்க. அவங்க ஜேர்னியை வந்து நல்லாவே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் என்னோடய ஃபீலிங் என்ன தெரியுமா? ஸோ இந்த மூவியில் ஃப்ராங்க்குக்கும் ஹல்க்குக்கும் கொடுத்த மாதிரி ஒரு மொக்கு கேமியோவை டூம்ஸ்டேல கேப்டன் அமெரிக்காவுக்கு கொடுத்துருவாங்களோன்னு தான் ப்ரோ பயமாக இருக்குது. அப்படிலாம் நடந்துச்சுன்னா மனசு ரொம்ப வருத்தமாக இருக்கும். எனிவேஸ், ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே தியேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.